வணக்கம். இன்றைக்கி எப்போவுமே செய்கிறது மாதிரியான சாதாரண தோசை இல்லாமல் நல்ல சத்தான ஆரோக்கியமான பச்சை பயிறு ராகி மாவு சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோசை செய்திருக்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி கொத்தமல்லி சேர்த்து ஒரு சட்னி பண்ணியிருக்கிறேன். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் பச்சை பயிறு, அரை கப் இட்லி அரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இவ்வளவு நைட்டே நல்லா ஊற வச்சு காலையில் அரைச்சி உடனே தோசை சுடுற மாதிரி ரெடி ஆயிரும். நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிறு அரிசி கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊறினா பச்சை பயிரும் அரிசியும் இப்படி நல்லா ஊறி கிடச்சிருக்கு. ஊற வச்சு எடுத்த பச்சை பயிரையும் அரிசியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். பயிரும் அரிசியும் போட்ட பிறகு அது கூடவே இந்த அரை கப்பு கொஞ்சம் கூடுதலாட்டும் ராகி மாவாட்டை நான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ராகி இருந்தால் அதையும் நைட்டே ஊற வச்சு அப்படியே சேர்த்துடலாம். அடுத்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்தது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/4 கப் கூட தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு தடவை கூட அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2வது அரைச்சி எடுத்த மாவு இப்படி நல்லா நைஸாக வந்திருக்கு. இந்த அளவு பக்குவத்தில் இருந்தால் தான் தோசை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து சட்னி வைக்கிறதுக்கு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி நல்லா கழுவி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கிடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நல்லா கழுவிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கிடலாம். இதுவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்து காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 4-5 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். உளுந்து நல்லா வாசனை பொரியிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். உளுந்து கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும்னு இல்லை, ஓரளவுக்கு வெந்தயமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இது கூட சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தக்காளியில் இருக்க சூட்லேயே அது நல்லா வெந்துடும். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு கொத்தமல்லி நல்லா வதங்கிட்டு தக்காளி கூட சேர்ந்து கடைசியாக இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்குறேன். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்படி நல்லா அரைப்பட்டு கிடச்சிருக்கு. இதை தாளித்து எடுக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் ஊற்றி சட்னியை தாளித்து எடுக்க வேண்டியது தான். தக்காளி கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவு வச்சு தோசை சுட்டு எடுக்கலாம். அதுக்கு தோசைக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து தோசையை வார்த்துடலாம். பாருங்கள், நம்ம நார்மலாக சுடுற தோசை மாதிரியே நல்லாவே வந்திருக்குது. உருண்டெல்லாம் வராமல் அழகாக நீட்டாக தோசை வந்திருக்கு. இந்த தோசையும் சட்னியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்து சத்தும் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாட்டும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான இந்த பச்சை பயிறு ராகி தோசையும் தக்காளி கொத்தமல்லி சட்னி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.